ஹாய் ஆல், வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல். இன்னைக்கு உண்டான சமையல் என்ன அப்படின்றத நம்ம கிச்சனுக்குள்ளே போய் பார்க்கலாம். ஹாய் ஆல், இன்னைக்கு உண்டான சமையல் என்ன அப்படின்னு பார்த்தாக்கா இன்னைக்கு வந்து ஒரு தொவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கர்நாடகா டிஷ், பேலே தொவை அப்படின்வாங்க. பேலே அப்படின்னா ஒன்றும் இல்லை, பருப்பு வகைகள் எல்லாமே பேலே தான் சொல்லுவாங்க இங்கே. நான் வந்து இன்னைக்கு பண்ண போகிறது வந்து கோகனட் மில்க்கும் லெமன் ஜூஸும் வச்சு ஒரு தொவை பண்ண போறேன். ரொம்ப சிம்பிள் டிஷ். த்ரோட் இன்ஃபெக்ஷன் இந்த மாதிரிலாம் இருக்கு அப்படின்னாக்க இந்த ஃபுட்டு நீங்க வந்து நல்லா சூடா பண்ணி சுட சுட சாதத்துல நெய் குத்தி சாப்பிட்டீங்கன்னாக்கா த்ரோட்டுக்கும் எதமா இருக்கும். அது வந்து ஒரு ஐட்டம் பண்ண போறேன். அதுக்கப்புறமா இப்ப மாங்காய் சீசன் ஆல்மோஸ்ட் மே மாசம் எல்லாம் முடிய போறது இல்லையா? ஸோ அதனால இங்க வந்து இந்த தோத்தாபுரி மாங்காய் அப்படின்றது வந்து கிளிமூக்கு மாங்காய் இல்லைன்னா பச்சரிசி மாங்காய் நம்ம தமிழ்நாட்டுல சொல்லுவோம். அதை வந்து இங்க தோத்தாபுரி மாங்கான்னு சொல்லுவாங்க. அது வச்சு ஒரு சட்னியும் ரெடி பண்ண போறேன். இன்னைக்கு அந்த ஐட்டங்களெல்லாம் நம்ம இப்ப பார்க்கலாம். உங்க எல்லாருக்குமே வீடியோ பிடிச்சிருந்ததுனாக்க எல்லாருமே வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்க. ஸோ நான் வேர் பண்ணியிருக்கிற சாரி வந்து மதுரை சுங்குடி சாரி. மதுரை சுங்குடி சாரிலலாம் வந்து ஒரு டாட் டாட் இருக்கும் இல்லையா? அதெல்லாம் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அட்வான்ஸ் பண்ணி அவங்க வந்து இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டுக்கு தகுந்தாப்புல மக்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க பண்றாங்க. இது வந்து ஆக்சுவலா வெறும் பிளைன் சாரி தான், வெறும் ஒரு பார்டர் மட்டும்தான் இருக்கு. இந்த பார்டர் இருக்கு, கோபுரம் பார்டர். மதுரை சுங்குடி சாரினாலே ஒரு ரவுண்ட் டிசைன் இருக்கும் இல்லையா? அது வந்து நூல்ல வந்து கட்டிட்டு டை பண்ணுவாங்க. அந்த நூலை த்ரெட்டை எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த கட்டாத போர்ஷன்ல என்ன பேஸ் கலரோ அது வரும். டாட் டாட் டிசைன் எல்லாமே வந்து டை அண்ட் டை பேட்டர்ன்ஸ். அது ஆக்சுவலா இந்த டை அண்ட் டை எல்லாமே ஜெனரலா குஜராத்ல இருந்து உள்ள ஒர்க். அவங்களது 17th செஞ்சுரியில சௌராஷ்டிரிய பீப்புள் ஒரு செட் ஆஃப் பீப்புள் மதுரைக்கு வந்து மைக்ரேட் ஆயிருக்காங்க. அப்ப வந்து இருந்த திருமலை நாயக்கர் ராஜாவோட காலத்துல அந்த ராஜாக்கு இவங்க வந்து நெசவு செஞ்சு அவங்களுக்கு அந்த மதுரையில எல்லாம் சூடு இல்லையா, அதுக்கு தகுந்தாப்புல அத காட்டன்ல வந்து அவங்க டிசைனர் வேர் பண்ணி அந்த ராஜாக்கு அவங்க கிஃப்ட் பண்ணிருக்காங்க. ஸோ அவங்கள வந்து நம்ம இங்க பட்நூல்காரங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க சில்க் த்ரெட் வந்து வீவிங்க்கு வந்து அந்த நூல்லாம் ரெடி பண்ணி பண்றதுனால அவங்க அப்படி சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். இதோட ஹிஸ்டரி பாத்தீங்கன்னாக்கா அந்த பாந்தினி டிசைன்ஸ் எல்லாம் குஜராத்ல ரொம்ப பாப்புலர். அதே டிசைன் டை அண்ட் டை சவுத்துல மதுரையில வந்து அது மதுரை சுங்குடின்னு சொல்லுவாங்க. டை அண்ட் டை டெக்னிக்லாம் முன்னாடி மதுரை சுங்குடியில ஸ்டாண்டர்ட் பேட்டர்னா இருக்கும், ரவுண்ட் 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 டிசைன். அந்த டிசைன் எல்லாம் இப்ப கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி மாடர்ன் டேஸ்க்கு மக்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய அட்வான்ஸ் பண்ணி அந்த டிசைனை பேட்டர்ன் எல்லாம் சேஞ்ச் பண்றாங்க. ஸோ தட் யங்ஸ்டர்ஸ் கூட போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஜரி வச்சு அதுல ஒரு பிளாக் பிரிண்ட் மாதிரி இருக்கு. இந்த பிளாக் பிரிண்ட்லயே வந்து கோபுரம் டிசைன்லாம் பண்ணிருக்காங்க. இது பிளெயின் ஒயிட் சாரியா இருக்கும். இந்த மாதிரி ஒயிட் பேஸ் தான் இருக்கும். அதுலதான் அவங்க கலர் நமக்கு தகுந்தாப்புல கலர் டை பண்ணி தருவாங்க. மதுரை சுங்குடி சைடுனா ஐயோ வயசானவா கட்டுறது பெரியவா கட்டுறதுன்னு அதுக்கு ஒரு தியரி சொல்லி ஓரமா வச்சிடுறோம். இப்ப அகைன் அது ஒரு நல்ல ட்ரெண்டுக்கு வந்துட்டு இருக்கு. இதோ எனக்கு தெரிஞ்ச சுங்குடியோட ஹிஸ்டரி கொஞ்சம் சொல்லியிருக்கேன். இப்ப குக்கிங் குள்ள போலாம் வாங்க. கோகனட் மில்க் லைம் ஜூஸ் வச்சு பண்ணக்கூடிய துவையக்கு வந்து ஒரு அரை கப்பு வந்து மெஷரிங் கப்பால் துவரம்பருப்பு எடுத்துட்டுருக்கேன். 2 தக்காளி எடுத்துட்டுருக்கேன். ஒரு 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இஞ்சி, கொஞ்சோண்டு பெப்பர். அதுக்கப்புறமா ஒரு லெமன் இருந்தால் போதும். இது ரொம்பவே ட்ரையாக இருக்குது, அதனால் நான் கொஞ்சம் லெமன் வந்து 2ஆக எடுத்துட்டுருக்கேன். ஒரு லெமனில் ஜூஸ் நன்னா இருந்ததுன்னா நீங்கள் ஒரே ஒரு லெமன் எடுத்துட்டா போதும். அதுக்கப்புறமா தேங்காய் பால் எடுத்துட்டுருக்கேன். ஃபஸ்ட்டு துவரம்பருப்பை நன்னா அலம்பி ஃபஸ்ட்டு எடுத்துன்னு வந்துடலாம். இப்போ நான் துவரம்பருப்பை அலமின் வந்துட்டேன். இதுக்குண்டான ஜலத்தை நம்ம இதோட ஆட் பண்ணிக்கலாம். இதுல வந்து வேற எந்த ஐட்டம் புளி அந்த மாதிரிலாம் ஆட் பண்ண போறது கிடையாது. ஸோ அதனால கொஞ்சம் ஜலம் வச்சுட்டீங்கன்னா அதுதான் உங்களுக்கு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு உண்டான கன்சிஸ்டன்சி கொடுக்கும். இதுக்கப்புறமா நம்ம இப்ப தக்காளி போட்டுக்கலாம். பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிடலாம். இஞ்சி ஆட் பண்ணிடலாம். கொஞ்சமா பெப்பர். மஞ்சள் பொடி போட்டுக்கிறது இல்லை இந்த துவை ஐட்டம்ல. அதே போல உப்பையும் இதோட ஆட் பண்ணிடணும். நல்லா 1 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிருக்கேன். இப்ப இத போட்டு மூடி வச்சு ஒரு 5-6 சவுண்ட் நல்லா மசீர அளவுக்கு இத வந்து குக்கர்ல மூடி போட்டு எடுத்துடலாம்.
ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு தளிகை தான் இன்னைக்கு. ஸோ இப்போ இதை வச்சுட்டேன், சாதமும் கூடவே வச்சுட்டேன். இப்போ நம்ம வந்து இது சவுண்டு வரட்டும். நான் இதுக்கு வந்து கிராப் டாப் போட்டுருக்கேன், நீங்க பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். நான் பொதுவாகவே வந்து ரொம்ப பிளவுஸ் அப்படின்னு நிறைய அப்படி போறதுக்கு பதிலாக ஸ்டாண்டர்டா சில பிளவுசஸ்லாம் வச்சிருப்பேன். அதையே எல்லாத்துக்கும் மாத்தி மாத்தி போட்டுப்பேன். லாலி பெல்லின்னு இருந்தா கூட நான் கவலைப்பட மாட்டேன், நான் பாட்டுக்கு போட்டுன்னு போயிடுவேன். ஸோ இந்த மாதிரி காட்டன் கிராப் டாப்ஸ் எங்கேயாவது எக்ஸிபிஷன்ல பார்த்தாக்கா நான் அதை வாங்கிட்டு இப்படியே தான் மேட்ச் பண்ணிப்பேன் நான். இது சவுண்டு வரட்டும். நம்ம குக்கரை திறந்துடலாம். நல்லா பருப்பு தக்காளி எல்லாமே மசிஞ்சு எடுத்துல இதை 1-2மா வந்து பருப்பு கடையிற மத்தால மசிச்சு எடுத்துக்கலாம். ஓரளவுக்கு இதை நல்லா மசிச்சு எடுத்துட்டேன். இப்போ நான் வந்து பேன் வச்சுருக்கேன். இதில் நெய்யில் தாளித்து கொட்டணும். பேன் கொஞ்சம் சுடட்டும். பருப்போடையே நான் உப்பு போட்டுட்டேன். ஸோ அதனால் இப்போ நான் வந்து தேங்காய் பால் ஆட் பண்ணிவிடுறேன். அடுப்பை சின்னதாக வச்சு தான் தேங்காய் பால் ஆட் பண்ணணும், பெருசாக வச்சுடாதீங்க. பாருங்கள், அடுப்பு ரொம்ப சின்னதாக இருக்குது, ஏன்னாக்கா திரியாக போயிடும் இல்லைனாக்கா. நான் ஒரு டாபர் பிராண்டோட தேங்காய் பால் அந்த டெட்ரா பேக் யூஸ் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட்டு ஒரு பபுள் வரைச்ச ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம லெமன் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் நெய் குத்திருக்கேன். இதில் கடுகு, பெருங்காயம், கருவேப்பிலை, ஒரே ஒரு வத்த மிளகா தாளித்து நம்ம இந்த துவையில் ஆட் பண்ணிட்டோன்னா நமக்கு கோகோனட் மில்க் லெமன் ஜூஸ் போட்ட துவை ரெடி ஆகிடும். இப்போ நல்லா பபிள்ஸ் வர ஆரம்பிச்சுடுத்து நான் இப்போ ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அப்புறமா லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு தாய் ஃபுட்டோட ஃப்ளேவர் வருது, ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ நம்ம லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிடலாம். ஸோ தாளித்தது ரெடி ஆகிடுது. இப்போ அதோடு சேர்த்துடலாம். நம்ம நெய்யில் தான் தாளிக்கணும் கண்டிப்பாக. ஸோ நமக்கு துவை ரெடி ஆகிடுது. ஸோ நான் இந்த மாங்காய் தான் எடுத்துட்டுருக்கேன். பெங்களூரில் இதை வந்து தோதாபுரி மாங்கான்னு சொல்லுவாங்க. அப்புறமா அதை வந்து நம்ம இந்த மாதிரி தோல் சீவிட்டு துருவியில் சீவி ஃபஸ்ட்டு எடுத்துக்க. ஸோ மாவின்காய் சட்னி பண்ணுறதுக்கு ஒரு ஃபுல் மாங்காவை துருவி எடுத்துட்டேன், தோல் சீவிட்டு. 1 டேபிள் ஸ்பூன் கடலப்பருப்பு எடுத்துட்டுருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு எடுத்துட்டுருக்கேன், ஒரு 5-6 வியாடிகை சில்லி எடுத்துட்டுருக்கேன். இதுவே நீங்கள் குண்டூர் சில்லி கூட போட்டுக்கலாம், நல்ல காரம் இருந்தால் நல்லாயிருக்கும் இது. அதே போல் சும்மா ஒரு 3 கீத்து வந்து தேங்காய், அது ஒரு வாசனைக்கு தான். கொஞ்சம் மஞ்சப்பொடி, அதுக்கப்புறமா பெருங்காயம், அப்புறம் உப்பு எடுத்துக்கணும். இதில் வந்து நமக்கு புளி இருக்காது. காரணம்னா ஆல்ரெடி மாங்காயில் வந்து ஒரு புளிப்போடு கலந்த ஒரு ஸ்வீட் இருக்கும். ரொம்ப புளிப்பு இருந்ததுன்னாக்கா மாங்காயில் ஒரு சிட்டிக்கை வெல்லம் ஆட் பண்ணி நீங்கள் அரைச்சிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை இப்போ எப்படி ப்ரிப்பேர் பண்ணி அரைக்கிறதுன்றதை காமிக்கிறேன். பேனில் வந்து கொஞ்சம் எண்ணெய் குத்தின்ட்டுருக்கேன், நார்மல் எண்ணெய் தான். அதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் உரத் தால், 1 டேபிள் ஸ்பூன் சன்னா தால். இதை நல்லா செவக்க ஃபஸ்ட்டு வறுத்துக்கலாம். பருப்பு இப்போ செவக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நம்ம வந்து ரெட் சில்லி, கோகோனட் அண்ட் கறி லீஃப் இதை கொஞ்சம் லேசாக வறுத்துக்கலாம். இதோட பெருங்காயம் வாசனைக்கு தான், கொஞ்சமாக மஞ்சப்பொடி, ஸோ இதை வறுத்துன்ட்டு ஆறுனதுக்கப்புறமா மிக்சியில் போட்டு மாங்காயும் சேர்த்து அரைக்க வேண்டிதான். மிக்சியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாச்சு. இதோட கொஞ்சம் உப்பையும் போட்டு ஃபஸ்ட்டு இதை கொஞ்சம் கொரன்னு அரைச்சின்ட்டு அதுக்கப்புறமா மாங்காயை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி கொரன்னு அரைச்சின்னு வந்ததோட மாங்காயும் சேர்த்துக்கலாம். மாங்காய் வந்து ரொம்ப புளிப்பாக இருந்ததுன்னா கொஞ்சம் வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் யூஸ் பண்ணியிருக்கிற மாங்காய் கொஞ்சம் ஸ்வீட்டிஷாகவே இருக்குது, அதனால் நான் வெல்லம் ஆட் பண்ண போகிறதில்ல, அப்படியே அரைச்சிக்க போகிறேன். இந்த அளவுக்கு 1-2மா இதை அரைச்சாக்கா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு தாளித்து கொட்டிடலாம். ஸோ நார்மலாக கடுகு, பெருங்காயம், கருவேப்பிலையை தாளித்து நம்ம அந்த சட்னியில் சேர்த்துடலாம்.
இன்றைக்கு உண்டான லஞ்ச் ரெடியாக எடுத்து வடித்த சாதம் ரெடி. அதுக்கப்புறமா கோகோனட் மில்க்கும் லெமன் ஜூஸும் போட்ட துவை ரெடி. தயிர் இருக்குது. அதுக்கப்புறமா மாவின்காய் சட்னி ரெடி. ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு காம்பினேஷன். ஹோப் யூ ஆர் ஆல் என்ஜாயிங் மை வீடியோ. இஃப் யூ லைக் இட், ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை ஆல்.